இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய டேபிளில் அந்த கோப்பெல்லாம் இருக்குது, 3 கோப்பு இருக்குது, எப்போ வேணாலும் திறப்பேன் என்ற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த கோப்புக்கள் அவர் கைக்கு வந்ததற்கு பிறகு அதை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாக அந்த கோப்புக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் முதலமைச்சர் முன்வர வேண்டுமே தவிர அதுக்கு அதை ஒரு என்ன சொல்றது, எதிர்கட்சியினரை அச்சுறுத்துவதைப் போல இது என் கையில் இருக்கு அப்படின்ற முறையில் அவர் சொன்ன விதம் என்பது பொருத்தமானதல்ல. உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட துறைகளில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாமதமில்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று, பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பது கைவிடப்படுகிறது என்கிற முக்கியமான அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். எங்களை போன்றவர்களும் ஏற்கனவே, ஏன்னா அங்கே ஒரு 13 ஏரிகளை அளித்தும் பல்லாயிரக்கணக்கான 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட நஞ்சை நிலங்களை அளித்துத்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு எதிராக அப்பகுதி மக்கள், விவசாயிகள் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். ஏன்னா 13 ஏரிகளை அளிப்பது என்பதெல்லாம் அது எவ்வளோ பெரிய சிறந்த திட்டமாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்கக்கூடியதல்ல. அந்த வகையில் மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். மாற்று இடம் என்பதும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பொருத்தமான இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஆனால் செய்திகள் வெளியிலே வர பல்வேறு ஊடக செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த திட்டத்துக்கு பதிலாக வேறொரு திட்டம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 2013 அடிப்படையில் எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் அந்த நிலத்தை பயன்படுத்த முடியுமே தவிர வேறொரு திட்டத்திற்கு பயன்படுத்துவது என்பது 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவே இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலங்கள் முழுவதும் விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு, ஏற்கனவே அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 எரிவாயு உருளைகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை ஏற்கனவே அவங்க வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த 3 உருளைகளுக்கான பணம் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்கிற முறையில் அறிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையிலான இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். மூன்றாவது, பெண்கள் ஏற்கனவே விடியல் பயணம் என்கிற பெயரில் குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான் நகர பேருந்துகளில் பயணிக்க முடியும் என்கிற நிலைமைக்கு பதிலாக விரைவு பேருந்தாக இருந்தாலும், LSS ஆக இருந்தாலும், டீலக்ஸ் ஆக இருந்தாலும் நகரத்திற்குள் இந்த பேருந்துகளில் பெண்கள் பயணிக்கலாம் என்கிற முறையில், அதுவும் தேர்தல் வாக்குறுதியுடைய ஒரு பகுதி. ஆனால் ஒரு பகுதி தான். ஏற்கனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னது தமிழ்நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்கிற முறையில் தான் வாக்குறுதியுடைய ஒரு பகுதியாக நகர்ப்புறங்களில் இத்தகைய பேருந்துகளில் பயணிக்கலாம் என்கிற முறையில் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம். அந்த முறையில் இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். தொடர்ந்து இதர வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன்.